தகுதி அப்படிங்கிறது இங்கே பிறப்பால் தான் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை திமுக மறுபடியும் உறுதி செய்கிறது. அண்டா கொஞ்சமாக கதறுது. எப்படி அண்டா கதறுது அப்படின்னா, இல்லை எங்கள் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் நின்றுட்டாடு, இவர் கலைஞரனுடைய பேரன் ஸ்டாலின் அவர்களுடைய பையன் அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை, நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை, நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்பி தான் ஓட்டு போடுவாங்க, அப்படி தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க, இது தவறு அப்படின்னு சொல்கிறாரு அண்டா மாதிரியான நபர்கள். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ரகு மாதிரியான நபர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும், பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும், காமராஜர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாரிசு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் வாரிசு 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 இது அப்படியே கண்டினியூட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இந்த வாரிசு அரசியலை பற்றி பேசாமல், இல்லை இது ஓட்டு அரசியலாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க? இந்த வாரிசு அரசியலில் அந்த தலித் தலைவர்களை சார்ந்தவங்களுடைய வாரிசு பெரிய அளவில் கோலாய்ச்சி இருக்கிறதா? அவங்க இங்கே பெரிய அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது. சமூகத்தில் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சாதியினருடைய வாரிசு மட்டும்தான் இங்கே திமுகவில் வாரிசு அரசியலை ஏற்படுத்தி அவங்க வழிவகுத்து செய்கிறார்கள். அப்போ இங்கே சாதி அடிப்படையில் தானே நீங்கள் வாரிசு அரசியலும் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டார். சும்மா சுருக்குன்னு இருந்துச்சு.